இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது? மேஷம். மேஷத்துல சூரியன் குரு, சூரியன் குரு, சுபர்கள் யோகக்காரர்கள். மேஷத்துல என்னது? சூரியன் குரு, சுபர்கள் யோகக்காரர்கள். புதன் சுக்கிரன் சனி. புதன் சுக்கிரன் சனி பாவிகள். சனி பகவானும் புதனும் மாரகாதிபதி. புரிஞ்சுக்கணும், சனியும் புதனும் மாரகாதிபதி. கண்டத்தை ரொம்ப முக்கியம். ஒருத்தனுக்கு ஆயுள் கண்டமா ஆயுள் தோஷமா எப்ப கண்டம் எப்ப வருது, அப்ப இந்த தெரிஞ்சுக்கினா நம்ம லக்கண பலனுக்கே போக முடியும். ஓகேவா? அப்ப என்னது மேஷத்துக்கு என்னது? இந்த லக்கணக்காரங்களுக்கு சனி புதன் அந்த தசா வரும்போது மாரகம். சூரியன் குரு சுபர்கள். மேஷத்துக்கு சரி. இந்த லக்கணத்துல பாத்தீங்கன்னா யார் உச்சம் அடைவா? சூரியன். கவனிங்க நல்லா. எது உச்சம் அடைதோ அதற்கு 7வது இடம் நீச்சம் அடையும். எது ஒரு ராசியில உச்சம் அடைந்த ஒரு கிரகம் அதற்கு 7வது இடம் என்னது பண்ணும்? நீச்சம் அடையும். இந்த பார் 1 2 3 4 5 6 7. 7ஆம் இடம் எது? துலாம். அப்ப இங்க சூரியன் என்ன ஆவாரு? நீச்சம் அடைவார். மேஷத்துல சூரியன் உச்ச அடைகிறாரு, அதுக்கு 7வது இடம் என்னது? நீச்சம் அடைவார். இப்ப பாரு, இங்க சனி உச்சம். அப்ப இதுக்கு 7வது இடம் மேஷத்துல என்ன ஆகிறாரு? நீச்சம் அடைவார். புரியுதா இல்லையா? ஒரு கிரகம் எந்த ராசி கட்டத்துல உச்சம் அடைதோ அதுக்கு 7வது இடத்துல என்ன ஆகும்? நீச்சம் அடையும். இப்ப புரியுதா? அப்ப மேஷ லக்கணத்துல என்னது? சூரியனும் குருவும் சுபர்கள், நல்லது செய்யக்கூடியவர்கள், யோகம் செய்யக்கூடியவர்கள். அப்ப மேஷ லக்கணத்துக்கு 7ஆம் இடம் என்னது? மேஷ லக்கணத்துக்கு 1 2 3 4 5 6. 3 6 என்னது? புகாரகஸ்தானம், மறைவுஸ்தானம். அப்ப இங்க பாருங்க, இங்க ஒரு விஷயம். இப்ப 1 2 3 4 இங்க வந்து நான் செவ்வாய் போடுறேன். செவ்வாய் சுக்கிரன் புதன். ஓகேவா? 4வது இடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லக்கணத்துக்கு 4வது இடம் செவ்வாய் சுக்கிரன் புதன். அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 2 7ஆம் இடம் மாரகாதிபதி யாரு? சுக்கிரன். 1 2ஆம் இடமும் 7ஆம் இடம் என்னது? 1 இப்படி போட்டீங்கன்னா புரியும். 3 4 5 6 7 8 9 10 11 12. மேஷ லக்கணத்துக்கு என்னது? 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் என்னது? சுக்கிரன் தானே வரா? சுக்கிரன். அங்க இவன் பார், செவ்வாய் சுக்கிரன் புதன் சேர்ந்திருக்கு. இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? செவ்வாய் இங்க பார் 3 6 யாரு? புதன். 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் புதன். இங்க செவ்வாய் சுக்கிரன் புதன். செவ்வாய் இந்த இடத்துல என்னது? நீச்சம். கடகத்துல என்னது? செவ்வாய் நீச்சம். அங்க இருந்து 7ஆம் இடம் எது? மகரம். மகரத்துல செவ்வாய் உச்சமா? மகரத்துல செவ்வாய் உச்சம். சரி. இப்ப 3 6ஆம் இடம் என்னது? 3 கூட 3 6 என்னது? புதன். இவன் வந்து என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா பாதகத்தை கொடுப்பானா மாரகத்தை கொடுப்பானா அப்படின்னு பார்க்கணும். அப்ப மேஷ லக்கணத்திற்கு 7ஆம் இடம் எது? சுக்கிரன் துலாம். அப்ப இங்க பாருங்க, செவ்வாய் சுக்கிரன் புதன். இந்த மேஷ லக்கணத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப இந்த ஜாதகருக்கு 7.5 சனி, அஷ்டம சனி. என்ன சனி? அஷ்டம சனி. அஷ்டம சனின்னா என்னது? ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி வர்றது அஷ்டம சனி. ராசிக்கு 8ஆம் இடத்துல வர்றது அஷ்டம சனி. நான் நடத்துறது ராசி பலன் இல்லை, லக்கண பலன். அப்ப
இப்ப என்ன ஆகும்? அட்டம சனி 7.5 சனி யாருக்கு? மேஷ லக்னத்திற்குடையவர். அப்ப 7.5 சனி அட்டம சனி காலத்துல இந்த ஜாதகருக்கு என்ன வரும்? கண்டம் வரும். அதாவது விபத்து. என்னது? விபத்து அல்லது கண்டம், மாரக கண்டம் வரலாம். அப்படிதான் எப்பவுமே ஒரு ஜாதகத்தினுடைய ஆயுள் பலகம், கண்டங்கள், ஆயுள் இதை மாதிரிலாம் என்னன்னா கவனமா இருக்கணும்னு சொல்லணுமே தவிர உனக்கு இது வரும் அது வரும் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன பண்ணக்கூடாது? கவனமா இருக்கணும். அவன் பயந்துருவான். அவர் என்ன செய்வார்? அந்த ஜாதகரை பயப்பட ஆரம்பிச்சிருவார். அப்ப பயம் வந்துருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? போராட்டமாயிடும். ஓகேவா? புரியுதா இல்லையா? சரி, இதை பார்த்துட்டீங்க. இப்போ லக்கண பலன் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எதுக்கு போனோம்? ராசியை பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ராசியை பார்க்கணும். இப்போ என்ன ராசி? இன்னும் நம்ம துலாம் எடுத்துக்கலாமா? மேஷ லக்கணம். நீ என்னது? என்ன லக்கணம் வந்துருச்சா? இப்போ அதனால தான் எவ்வளோ அழகாக எடுத்துட்டோம். போன தடவை கிளாஸ்ல 1 பார்த்தோம். இப்போ என்ன பண்ணிட்டோம்? மேஷ லக்கணம். இப்போ என்ன ராசி? இவர என்ன ராசிப்பா? துலாம் ராசி. அப்போ சந்திரன் இங்கே தானே இருப்பான். அப்போ இவர் ஜாதகத்தை எடுத்துடலாமா? புரியுதா இல்லையாப்பா? மேஷ லக்கணம் துலாம் ராசி. அப்போ இவருடைய கட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். போட்டுருமா? இவரோட லட்சணம் எப்படின்னு பார்த்துடலாம். சொல்லுப்பா. இப்போ டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 31/7/1979. டைம் 11:05 ஏஎம்மா பிஎம்மா? சரி, இப்போ வயசு இவருக்கு என்ன ஆகுது? 46 இயர்ஸ். ஓகேவா? இப்போ என்ன 2ல் என்ன கிரகம் இருக்கு? 3ல் செவ்வாய். 3ஆம் இடத்துல செவ்வாய். 4ல் வந்து சூரியன். 4ஆம் இடம் சூரியன், குரு, புதன், சுக்கிரன். 4லேயே. பொதுவாக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஜாதகத்துல சூரியனுடன் ஒரு கட்டமோ 2 கட்டமோ முன்பின் என்ன இருக்கலாம்? சுக்கிரன் புதன் இருக்கலாம், இல்லை சேர்ந்து இருக்கலாம். ஒரு கட்டம் முன்பின்னும் சேர்ந்து இருக்கலாம். ஆனால் எடை என்ன பண்ணக்கூடாது? 6ஆம் இடம் 7ஆம் இடம்னு தள்ளி இருக்காது. அதுலேயே ஒரு ஜாதகம் இருக்காது. சரியா தவறான ஒரு சின்ன க்ளூ தான் அது. அப்போ அடுத்தது 4ஆம் இடம். அப்போ 1 2 3 4. 5ஆம் இடம் என்னது? சனி ராகு. 6 7 சந்திரன். 8 எதுவுமே கிடையாது. 9 10 11 என்னது? கேது. 12. சரி, இப்போ என்ன தசா புத்தி? தசாபுத்தி வந்து சனி தசா. சனி தசா. சனி தசையில் என்ன புத்தி? டக்கு டக்குன்னு எடுக்க வேணாமா? பார்ப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மேஷ லக்கணத்துக்கு யாரு சுபரு? சூரியனோ புதனோ சுபர். பொதுவாகவே சம்பாத்திய வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம வீடு. எழுதிக்கோங்க, சம்பாத்திய வீடு எது? சிம்ம வீடு. சம்பாத்திய வீடு என்ன வீடு? சிம்ம வீடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பொதுவாக எந்த ஜாதகம் எந்த லக்கணமாக இருந்தாலும், எந்த ராசி எந்த லக்கணம் எதுவாக இருந்தாலும் சிம்மம் மட்டும் கெடக்கூடாது. எது கெடக்கூடாது? சிம்மம் மட்டும் கெடக்கூடாது. சரி, இந்த சிம்ம வீடு கெட்டுடுச்சு அப்படின்னா அவர் உத்தியோகத்தில் தலை தூக்கவே முடியாது. கான்செப்டை புரிஞ்சுக்கணும். சிம்ம வீடு கெட்டு போச்சுனால என்னது? உத்தியோகத்தில் தலை காட்டவே முடியாது. இப்போ 10ல் உதாரணத்துக்கு 10ஆம் இடம் 10ல் குரு இருக்குன்னு வச்சுப்போம். 10ல் குரு இருக்கார். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 10ல் குரு இருக்கார். நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க?
சாரி 11 12 இப்போ 10ல் குரு இருக்கிறான்னு வச்சுப்போம். பார்த்த உடனே டக்குன்னு என்ன பண்ணுவோம், நம்மளால 10ல் குரு இருக்காரு இல்லை 10ல் சனி இருக்கிறான்னு வச்சுப்போம். 10ல் குரு இல்லைன்னா 10ல் சனி இருக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறோம், சம்பாத்தியம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நவம்பர் வரைக்கும் செவ்வாய் புத்திப்பாங்க. நம்ம இப்போ தசா புத்தினா சனி தசை, இப்போ நடக்கக்கூடிய செவ்வாய் புத்தி எது வரைக்கும், நவம்பர் வரைக்கும். நவம்பர் வரைக்கும் இருக்கு. எத்தனாம் தேதி, 19ஆம் தேதி வரைக்கும். 19 நவம்பர் 11 2024 வரைக்கும் என்ன ஓடுது இவங்க, சனி தசையில செவ்வாய் புத்தி. கான்செப்ட் பாருங்க, என்ன அற்புதமாக வேலை செய்து பாரு. லக்கணம் மேஷ லக்கணம், ராசி துலாம் ராசி. இப்போ இவருக்கு எந்த தொழில் விளங்கும்? நிறைய ஜோதிடர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க பாருங்க, நிறைய ஜோதிடர்களே 10ல் என்ன இருக்கு, 10ஆம் இடம் எது, சனி பகவானுடைய காரகத்துவம் என்னென்ன தொழில், இரும்பு சம்பந்தப்பட்டது, அடுத்தது பெட்ரோல், அடுத்தது மண்ணெண்ணெய், இந்த மாதிரியான ரச திரவங்கள், இந்த மாதிரி. அப்புறம் வந்து அழுக்கு படிந்த தொழில், என்ன தொழில், அழுக்கு படிந்த தொழில். இதெல்லாம் வந்து யாருக்கு உரியது, சனி பகவானுக்கு உரியது. இங்க கும்பத்தில் இருக்கணும்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில், அது இதுன்றுவாங்க. சரி, இந்த தொழிலாம் இவர் செய்கிறாருன்னே வச்சுப்போம். இவரு பார்த்தீங்கன்னா இவர் அந்த தொழிலை படிச்சிருக்கலாம், இரும்பு சம்பந்தப்பட்டதில் என்ன பண்ணியிருக்கலாம், படிச்சிருக்கலாம். அந்த ஃபீல்டில் இவர் சிறப்பாக இருவாரா அப்படின்னு பார்க்கணும். அங்கே பாருங்க, இந்த இடத்த பாருங்க, இந்த இடம் என்னவாயிடுச்சு, சனி ராகு. இது என்ன வீடுன்னு நான் சொன்னேன், சிம்ம வீடு, சூரியனுக்கு. ஆனால் இந்த சம்பாத்தியக்காரகன் யாரு, ஒரு ஜாதகத்தில் சம்பாத்தியக்காரகன் யாரு, சூரியன். ஒரு ஜாதகத்தில் சம்பாத்தியக்காரகன் யாரு, சூரியன். இந்த சூரியன் பலமா இருந்தது, அவர் எந்த நிலையிலுமே முன்னேறிடுவார். ஆனா இங்க பாருங்க, சிம்ம வீடு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், சிம்ம வீடு என்ன பண்ணக்கூடாது, கேடக்கூடாது. இங்க பாருங்க, இவர் ஜாதகத்துல 5ல் சனியும் ராகுவும். இது என்ன இடம், பூர்வ புண்ணியம். என்ன புண்ணியம், பூர்வ புண்ணியம். அப்ப இவருக்கு பாருங்க, பூர்வ புண்ணியம் சிறப்பா இருந்தா தானே இவர் மேலே ஏற முடியும். இங்க பூர்வ புண்ணியம் கெட்டு போச்சு. பூர்வ புண்ணியம், அந்த நம்ம ஒரு பிறவியில் செஞ்ச தான தர்ம டேங்க் ரொம்ப இருந்தால் தான் இந்த பிறவியில் அதை அறுவடை செய்ய முடியும். ஆனால் போன பிறவியில் அந்த தான தர்மம் இல்லைன்னா என்ன ஆகும், இந்த பிறவியில் எடுக்க முடியாது. நீங்கள் சொல்லுவாங்க, என் அண்ணன் தம்பிலாம் நல்லா இருக்கான், நான் மட்டும் தான் இப்படி இருக்கேன். அண்ணன் தம்பி கேட்பாங்க, அவங்க முன்னோர்கள் செஞ்ச தவறுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது. முன்னோர்கள் கொள்ளை அடித்து சொத்து செத்த யாருக்கு வரும், பேர பிள்ளைங்களா வரும். புண்ணியம் பண்ணி சொத்து செத்தா யாருக்கு வரணும். அதே போலதான் கர்ம தோஷமும். 5 பேர்ல ஒருத்தவன் விலங்குல ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா பூர்வ புண்ணியம் அவன் ஜாதகத்துல இருக்க, முன்னோர்களோட சாபமும் ஏதோ ஒரு விதத்துல இருந்திருக்கும். இப்ப இந்த சிம்ம வீடு சனி ராகு இருக்கிற தொட்டு இவருக்கு உத்தியோகமும் சுயமான தொழிலும் சிறப்பு தராது. அப்ப முடிவு பண்ணிடலாமா, சுய தொழிலும் உத்தியோகமும் என்னது ஆயிடும், சிறப்பு தராது. முடிவு வந்தாச்சா, ஆன்சர் கிடைச்சிட்டா இல்லையா, ஆன்சர் கிடைச்சிட்டா இல்லையா. அப்ப இவன் இந்த ஜாதகர் என்ன தொழில் போடலாம்னு சரி எழுதி வச்சுக்கோ. தட்டை எடுத்துன்னு போயிட்டு இறங்கினாலும் சரி, எல்லாருக்கும் போடுவான், இவருக்கு போட மாட்டேன். உறவுன்றதே ஒரு போர்க்களமாயிடும். உறவுன்றதே என்ன ஆகிடும், உறவு இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க, உதவ மாட்டாங்க, அப்படியே இருந்தாலும் சாப்பிடுவாங்க. சரி, இது ஒரு புறம். லக்கணத்துக்கு 7ல் என்ன இருக்கு, சந்திரன் யாரை பார்க்கிறாரு, லக்கணத்தை. அப்ப 7ஆம் இடம் யாரு, மனைவி. அப்ப மனைவி வழியில் சம்பாத்தியம் உண்டு. பாயிண்ட் வந்துச்சா இல்லையா, உன் பொண்டாட்டி சம்பாதிக்குதா இல்லையா. அப்ப சப்ஸ்டியூட் என்னது வந்துட்டு இருக்கு. ஒரு எறும்பு கூட இறைவன் என்ன பண்ணுவாரு, உண்ணும் உணவை படியார்ந்துதான் இருப்பார். அதுதான் சரி. அப்ப இவருக்கு லைஃப் ஸ்டைல் தான் என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சனி தசை செவ்வாய் புத்தி எதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, சனி தசை செவ்வாய் புத்தி
2023 அக்டோபர் 11ஆம் தேதியிலேருந்து. என்னது 11 அக்டோபர் சனி தசை. அதுக்கு முன்னாடி என்ன போச்சு? சனி தசை வந்து ஃபுல்லாக ஆரம்பிச்சது வந்து 2011. 2020 21